Students, welcome to Zifto. Now we are going to discuss this concept how information is communicated in multicellular organism. Multicellular organism எப்படி information கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நாஸ்டிக் மூமெண்ட், டிராஃபிக் மூமெண்ட், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ எப்படி அனிமல்ஸ்லையும் பிளான்ஸ்லையும் ஸோ வாட் இஸ் தி அதர் மீன்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன்? ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தி நர்வஸ் சிஸ்டம் இன் அனிமல்ஸ். ஸோ பிளான்ஸ் டோன்ட் ஹவ் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ வி ஆர் எட் டு டிஸ்கஸ் ஒன் மோர் கான்செப்ட். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ நான் கொடுக்க போகிறது. ஓகேவா? ஸோ டூ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு நோட் ஆல் தி பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கலர்ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாரும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி ஸோ யூ ஷுட் டேக் தி நோட்ஸ். ஓகே, ஸோ டூ complete the lecture first and then start studying the notes, because you will not be able to understand the pattern in which I have written the notes. Okay, so you should first complete the lecture, then only you should go forth with the notes part. Okay, so we will quickly get started with the concept, right? So இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொட்டா சினிங் இருக்குது இல்லையா, தொடும்போது என்ன ஆகும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுருங்கிடும் இல்லையா? ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் பிளான்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ சன்ஃப்ளவர் என்ன பண்ணும், சூரியன் நோக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்ட் ஆகும். பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய வீடியோஸில். இஃப் யூ ஹவ் நாட் சீன் தட், ஸோ யூ கேன் ரெஃபர் தட் இன் எனி வீடியோஸ் இன் யூடியூப். ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சன்னை நோக்கி அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், சன்ஃப்ளவர் அப்படியே பெண்ட் ஆகிட்டு போகும். அப்படியே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் இருந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ இந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. இதுதான் ஃபோட்டோட்ராபிசம்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி எல்லா க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகே, ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ஹைட்ரோட்ராபிசம், கீமோட்ராபிசம். தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட். இப்போ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி க்ரோயிங் டுவர்ட்ஸ் தி வாட்டர் கண்டென்ட் இல்லையா? தட்ஸ் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோட்ராபிசம்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு டப்பா எடுத்துப்பீங்க, அதில் மணலை பொட்டி வச்சுட்டு ஓகேவா, அந்த முளைக்கட்டி வரக்கூடிய பயிரை போட்டுருவீங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டு சொட்டாக வர மாதிரி ஒரு போரஸ் ஸ்பாட் எடுத்துப்பீங்க. அப்படியே அந்த தண்ணியை நோக்கி பார்த்தீங்கன்னா ரூட் பொறுமையாக வளரும். ஓகேவா? இந்த மாதிரி மூவ்மெண்ட் எல்லாமே ஸ்லோவாக நடக்குது. ஓகே, ஸோ எப்படி ஃபாஸ்ட்டாக நடக்கும், எப்படி ஸ்லோவாக நடக்குங்கிறது தான் வி வில் பி டிஸ்கஸிங். ஓகே, ஈவன் இன் அனிமல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஸோ க்ரோத் ரிலேட்டட் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்லோ ஒன்லி. நம்ம உடனே வளர்ந்துறது கிடையாது, ரைட்? ஸோ தேர் ஆர் கண்ட்ரோல்டு டைரக்ஷன் ஆஃப் க்ரோத். ஸோ இப்போ கண்ணா பின்னான்னு நம்மளோட ஆர்ம்ஸ் ஃபிங்கர்ஸ்லாம் வளர்ந்துறது கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் ஹப்பாசாட்லி. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா கண்ணா பின்னான்னு ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் வளர்ந்தது கிடையாது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ எது எந்த இடத்துல வளரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா? ஸோ தேர் ஆர் கண்ட்ரோல்டு டைரக்ஷன் டு க்ரோத் ஈவன் இன் அனிமல்ஸ், ரைட்? ஸோ இந்த கண்ட்ரோல்டு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஸ்லோவாகவும் இருக்கலாம், ஆஸ் வி ஹவ் டிஸ்கஸ். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ தொட்ட உடனே சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுது, அந்த தொட்டா சினிங்கில் அந்த லீவ்ஸ் டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுது. ஆனால் சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் அந்த சன்லைட்டோட டைரக்ஷன் நோக்கி என்ன பண்ணும், மூவ் ஆகும் இல்லையா? ஸோ க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட் இன்னும் ஸ்லோவாக நடக்கும், ரைட்? ஸோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் நடக்கும்னா இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகணும். அடுத்தடுத்த பார்ட்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் ஆகணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, நர்வ் இம்பல்சஸ் தேவை. ஓகேவா? ஸோ வி ஹவ் சீன் தட் நியூரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். த மீடியம் ஆஃப் transmission must be able to move it rapidly, okay va, which is seen in electrical impulse transmission in neuron, right? So neuron la pathina electrical impulses fast ah transmit ஆயிட்டு போயிட்டே இருக்கும். okay va, ஆனா நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ என்ன லிமிட்டேஷன் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ்க்கு? ஸோ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்மிட் ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் அதில் என்ன லிமிட்டேஷன் கேட்டாங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். they will reach only those cells which are connected by nervous tissue. so nervous tissue கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். ஆல் ஓவர் த பாடிக்கு ரீச் ஆகாது. ஸோ இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மறுபடியும் அந்த மெக்கானிசம் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். தட் இஸ் தி செகண்ட் லிமிட்டேஷன். ஓகே, ஸோ தேர்ஃபோர் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் நாட் ஒன்லி யூசஸ் nervous system for the coordination. There is one more method for control and coordination in the body, that is known as
chemical coordination, that is using the hormones. ஸோ ஹார்மோன்ஸுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கெமிக்கல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ரிலீஸ் ஆகும். அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுன்னா, ஸோ இட் வில் ரீச்சஸ் தி சம் அதர் டார்கெட். ஓகேவா, வேறு ஒரு டார்கெட் கிட்ட போயிட்டு அங்கே வந்து அதோட வேலையை பார்க்கும். தேர்ஃபோர் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் யூஸ் another means of communication between the cell, that is known as chemical communication. So instead of electrical impulses, that is used for fast transmission, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, so you are going to use some chemicals which is known as hormone. So the stimulated cells releases a chemical compound which will diffuse all around the original cell. So ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ள ரீச் ஆகும்பொழுது என்ன நடக்கும்னா, அப்படியே அந்த செல்லிலிருந்து கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும், வெளியே வந்து பிளட்டுக்கு போயிடும். ஓகேவா, டிஃப்யூஸ்னா அப்படியே வெளியே போகிறது, மூவ்மெண்ட் ஆகிறதா டிஃப்யூஷன் அர்த்தம். ஸோ இட் வில் மூவ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகும். அப்படியே அந்த கிளாண்டு தான் மோஸ்ட்லி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். மோஸ்ட்லி இந்த கிளாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிளட்டுக்கு போகும், பிளட்டு வழியாக மற்ற பாடி பார்ட்ஸுக்கு போய் ரீச் ஆகும். ஓகேவா, அதர் செல்ஸ் அரவுண்ட் திஸ் பர்டிகுலர் டிஷ்யூ விச் ரிலீசஸ் தி ஹார்மோன். ஓகே, ஸோ அது சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா, இந்த ஹார்மோனை அப்படியே டிடெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, ஸோ இட் வில் பி டேக்கிங் தட். ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு என்ன பண்ணுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும். எப்படி அது ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ எப்படி வந்து ஒரு மிஷின் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ கொடுத்துருக்கிறது இப்போ காந்தம் வச்சு நீங்கள் காந்தத்துக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு இரும்பு வச்சிங்கன்னா என்ன பண்ணும், இது வந்து இரும்பால் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது இல்லை. அதே மாதிரி இந்த கிளாண்டு வந்து எந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டார்கெட் செல்ஸை போய் ரீச் ஆகும். அந்த டார்கெட் செல்லுக்கு போய் ரீச் ஆகும் பொழுது அந்த டார்கெட் செல்லுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பெஷல் டிடெக்டர்ஸ் இருக்கும், அதுதான் ரிசெப்டர். அந்த ரிசெப்டர் இருந்தால் தான் அந்த ஹார்மோன் கூட அது என்ன பண்ண முடியும், பைண்ட் ஆகிக்கிட்டு அதோட வேலையை அது பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எல்லா செல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. எதுக்கிட்டலாம் ரிசெப்டர் இருக்கோ அது மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா, ஸோ அந்த ஹார்மோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட் இன் டீட்டெயில். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன், தேர் இஸ் அ செல் தட் வில் பி ப்ரொடியூசிங் சம் கெமிக்கல் which is known as hormone. That hormone will diffuse from the cell and it will reach all other cells. Okay, so whichever cells have the special molecule on their surface known as receptor, they will give the response, right guys? So now ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் நடக்கும். திஸ் வில் பி ஸ்லோவர் பட் இட் கேன் பொட்டன்ஷியலி ரீச் ஆல் தி செல்ஸ் ஆஃப் தி பாடி regardless தி நர்வஸ் கனெக்ஷன் and it can steadily persistently it can do this communication. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா it can reaches all this cell. ஓகே, ஸோ திஸ் வில் பி ஸ்லோவர். ஓகேவா, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ரீச்சஸ் ஆல் தி செல். ஓகே, பை பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ரீச்சஸ் ஆல் தி செல். இங்கே வந்து நர்வஸ் கனெக்ஷன் இருக்கணும் அப்படிக்கூடிய எந்த அவசியமும் கிடையாது. இந்த ஹார்மோனை தான் நம்ம கெமிக்கல் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பிளான்ட்லேயும் அனிமல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் அதையும் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா திஸ் சாப்டர் இஸ் ஓவர். ஸோ டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஹார்மோன் ஹெல்ப் டு கோஆர்டினேட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்ட். ஓகேவா, ஸோ பிளான்ட்ல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, அதுதான் பிளான்ட்டோட க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணும். காட் இட் கைஸ்? ஸோ ஒன்று அப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா? ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் அண்ட் அப்சசிக் ஆசிட், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். தே ஆர் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ். இவங்க ஒருத்தவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இன்ஹிபிட்டர். அது மட்டும் என்ன பண்ணுன்னா, ஸோ இட் வில் இன்ஹிபிட் தி க்ரோத், தடை பண்ணும். ஓகேவா, now we are going to discuss about auxin. ஓகேவா, ஸோ இந்த ஆக்சின் வந்து எப்போ வந்து பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகும்னா, பிளான்ட் மேலே வந்து லைட் படும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆக்சின் வந்து பிளான்ட்டில் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஷூட்டோட டிப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஷூட் டிப்னா என்னது, அந்த நுனியில், ஓகேவா, எங்கே அந்த குருத்து வருதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தான் பிளான்ட் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகலாங்க தான், ஏன்னா இது வந்து ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர். ஸோ ஆக்சின் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் தி ஷூட் டிப் அண்ட் ஹெல்ப் தி செல்ஸ் டு க்ரோ லாங்கர். ஓகே guys, next, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பிளான்ட்டோட ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஸோ லைட்டுக்கு எக்ஸ்போசர் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கத்தை என்ன பண்ணுறது கிடையாதுன்னா, ஸோ நாட் கோயிங் டு எக்ஸ்போஸ் டு தி சன்லைட் ஆஸ் வி ஹவ் டன் டியூரிங் தி
எக்ஸ்பிரிமெண்ட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டில் நடக்குது இல்லையா. ஸோ பிளான்ட் வந்து ஒரு பக்கமாக பெண்ட் ஆகுது. இதுக்கான காரணம் என்னன்னா ஆக்சின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ லைட் வந்து பிளான்ட் மேலே படும்பொழுது ஸோ வாட் ஹேப்பன்னா ஆக்சின் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட் இருக்கிற பக்கத்தை விட ஸோ லைட் இல்லாத பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆக்சின் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஸ்டே இன் தி ஷேடு. ஸோ எங்கே வந்து நிழலாக இருக்கோ அந்த பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின் வந்து போய் இருந்துரும் ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்த விட அந்த பக்கம் வந்து பெருசாக வளர்றதுனால அப்படியே வந்து பெண்ட் ஆகிடுது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆக்சினோட இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோ. ரைட் கைஸ், நெக்ஸ்ட். When light is coming from one side of the plant, auxin diffuses towards the shady side of the shoot. So this concentration of auxin stimulates the cells to grow longer on the side of shoot which is away from the light. Thus the plant appears to bend towards the light. I hope you understood this point. So எந்த பக்கம் வந்து லைட் இருக்கோ அந்த பக்கத்தை விட்டுட்டு எந்த இடத்துல ஷேடு இருக்கோ அந்த பக்கத்தில் ஆக்சின் போயிடும். அப்போ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துறதுனால அப்படியே வந்து பெண்ட் ஆகிடுது ஓகேவா. ஸோ இப்போ மற்ற ரெண்டு ஹார்மோன்ஸை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா பிளான்ட் ஹார்மோன் முடிஞ்சிச்சு. ஸோ ஜிப்ரலின், சைட்டோகைனின் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து என்ன பண்ணும், ப்ரொமோட் தான் பண்ணும் ஓகேவா. ஸோ லைக் ஆக்சின் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இது வந்து ஸ்டெம்மை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாக்கிவிடும். அதனால சுகர் கேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா பெரிய பெரிய ஸ்டெம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த ஜிப்ரலின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சைட்டோகைனின் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ செல் வந்து நிறைய டிவைட் ஆனால் தான் க்ரோத் நடக்க முடியும் இல்லையா. ஸோ இட் ப்ரொமோட்ஸ் தி செல் டிவிஷன் அண்ட் இட் இஸ் நேச்சுரல் ஓகேவா. அண்ட் தேர் ப்ரெசென்ட் இன் கிரேட் கான்சன்ட்ரேஷன் இந்த ஏரியா ஆஃப் ரேபிட் செல் டிவிஷன். எங்கெல்லாம் அதிகமாக செல் டிவிஷன் நடக்குதோ அந்த இடத்துலலாம் சைட்டோகைனின் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸு, சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஐ ஹோப் யூ காட் திஸ் கொஸ்டின் கரெக்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்சசிக் ஆசிட். ஸோ அப்சசிக் ஆசிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸோ இந்த பழம் வந்து கீழே விடுறதுக்கு ஸோ காஞ்சு போன இலெல்லாம் வந்து இப்போ ஒரு ரொம்ப பழைய இலெல்லாம் வந்து பிளான்ட்டோட பார்ட்லேருந்து கீழே விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சசிக் ஆசிட் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வில்ட்டிங் லீவ்ஸ்னால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒரு துவண்டு போய் கீழே சாஞ்சு கிடக்கும் பார்த்திங்கன்னா, சோர்ந்து போய் கிடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சசிக் ஆசிட் தான் காரணம். ஹார்மோன் விச் இன்ஹிபிட்ஸ் தி க்ரோத் ஓகே. ஸோ இட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வில்ட்டிங் லீவ்ஸ் அண்ட் ஃபாலிங் ஆஃப் தி ஓல்டு லீவ்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சசிக் ஆசிடோட ஃபங்க்ஷன் தான் ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பிளான்ட் ஹார்மோன் விச் யூ ஹேவ் டு நோ. ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், அப்சசிக் ஆசிட். ஸோ ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும் ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கிளாஸ் ஓகே. இதில் என்ன பார்த்தோம்னா ஸோ ஹார்மோன்ஸ் தான் என்னன்னு, எப்படி வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, பிளான்ட் ஹார்மோன்ஸ் தான் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எம்சிக்யூஸ் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த கலர்ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ரெஃபர் இட் ஓகேவா. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் யூ கேன் கம் அண்ட் ask us in the WhatsApp group okay. And for special tuition and online coaching classes you can contact us through the WhatsApp group and the email ID. Our administrative team will help you to get enrolled in our classes okay. So hope we'll meet you in the next class okay. Until then stay tuned guys, bye bye.